25 வரைக்கும். சரியான ரைட். மூணாவது பாருங்க. மக்னீசியம் குளோரைடையும் கால்சியம் குளோரைடையும் கொண்ட சமமூல கரைசல் ஒன்றில் குளோரின் மைனஸ் அயன் சரிவு 142 முக்கியமா. சரியான ரைட். பாருங்க. மக்னீசியம் குளோரைடு கால்சியம் ரெண்டு பேரையும் சமமூல கரைசல் ரெண்டு பேரும் கரைசல் ஒன்றின் குளோரின் மைனஸ் அயன் சரிவு 142 முக்கியமா. சரி சமம் அப்படியான நாடுகள் NOV என்று சரிவு சரிவையும் NOV என்பது வரப்போறது வரப்போறது ரெண்டு கரைசல் என்ன செய்யலாம் சேர்க்காடுங்க சேர்க்காங்க ரெண்டு கரைசல் சேர்த்தாலும் என்ன வரப்போகுது கரைசலையும் இப்போ சேர்க்காங்க அதுக்குள்ள எவ்வளோ இருக்கின்றாரு 4 என்ற அளவுல மக்னீசியம் 3 இருக்கின்றாங்க. அப்போ சுருக்கின்றாங்கன்னா 2NOB என்று வரதுதான் வரைக்கும் மக்னீசியத்தில் சாரி சிஎல் மைனஸ் சரி சரி தொடர்பு எடுத்துக்கணும். இப்போ பார்ப்போம். எனக்கு தெரியும் கேட்டகரி சரி வந்து பிபிஎம்னா என்ன சொல்லுவாங்க இந்தியாவில் டெசிமீட்டர் மைனஸ் சரி அதை சாப்பாடு 1000 MCN மூலத்திலையும் தர சரி ஒன்று சரி பார்ப்போம். பிபிஎம் எவ்வளோ சொல்லினா மக்னீசிய குளோரின் வந்தது 142 பிபிஎம் என்றால் அதிலிருந்து நாங்கள் செய்வோம் 1000 அவர் மூலத்திலே வந்துட்டு குளோரினுக்கு 35.5 சராசரியும் 71 போதும். அதனை சுருக்கேடும் சுருக்கி அதில் வரப்போற நெஸ்ஸி சமன் 4 தர 10 டெசிமீட்டர் மைனஸ் 3 வருது. இதுல இந்த 4 சமன் வரை 2NOV தான் 4 தர 10 டெசிமீட்டர் மைனஸ் 3 சமனா இருக்கு. இப்ப எனக்கு கேட்டுக்கிற கேள்வி மக்னீசியத்துல சரி பிபிஎம் சேர்ந்தேன். இப்போ இதுல நான் என்ன செய்ய நான் NOVன்னு சரி எடுத்ததுல இருந்து மக்னீசியத்துக்குரிய மூத்தளவு எடுத்தேன். என்ன வேற NOVன்னு சொன்னா இந்த மக்னீசியமோ இருக்காது. மக்னீசியம் NOV வெறும் கால்சியமும் NO. இப்ப ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்தது இப்போ கரைசல் மொத்தகரமான இதழிப்பாரு. இங்க எனக்கு கேட்டுக்கிறது மக்னீசியத்துல கேட்டதால மக்னீசியத்துல சரியா பார்ப்போம். மக்னீசியத்துல மூலியம் தான் கனவுல விட்டு எனக்கு தெரியும் 2NOV சமன் 4 தர 10 மறைமூணுன்னா NOV 2 தர 10 மறைமூணு NOV 2ன்றது 1 தர 10 மறைமூணு சரி. அப்போ அவரோட சரிவு சரியும் இப்போ கேட்டது பிபிஎம் சேர்ந்தா 1000 MC பிபிஎம் 1000 சரி 1000 மூலத்தின் மக்னீசியத்துல 24 அவரோட சரிவு வந்துட்டு 10 மறைமூணு சுருக்கிட்டுனா 1000 10 மறைமூணு போயிட்டு சரியான இப்போ ஆன்சர் எத்தனை ஆகுது 24 பிபிஎம் ஆன்சர் ஆகுது. சரியான ரைட். அடுத்த கேள்வி 14வது 15ஆம் கூட்டத்தைச் சேர்ந்த M எனும் மூலகம் X எனும் மூலகத்துடன் இருமுனை திருப்புதலனுடைய பங்கீட்டோடு சேர்வையை உருவாக்கும். சேர்வையின் வடிவமும் இலத்திரன் சொல் வேத்திரகணித வடிவமும். சரி நோட் பண்ண வேண்டியது 15ஆம் கூட்டத்தை சேர்ந்த M என்ற மூலகம் 15ஆம் கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள். சரி அதை மாதிரி பண்ணிக்கிறோம். அடுத்தது அவர் என்ன செய்யறாரு இருமுனையும் திருப்புதிறனுடைய அதிகாரி அதே நேரம் திருப்புதிறன் பங்கீட்டு வச்சு சரி. அப்ப
அதனால பங்கீட்டு வழி சேர்வை சொன்னாங்க தெரியல. நான் போன பேப்பர்லையும் பார்த்துருங்க. என்ன நான் போட்ட அடிப்படையில் நான் போட்டு எந்த அடிப்படையில் இந்த மாதிரி போயிட்டு வருங்க. அலுமினியம் சரி இவர் வந்து ஈல்கள் இவரோட மின்னைத்தன்மை வித்தியாசம் கூட இருந்தா இந்த சேர்வையை விட மின்னைத்தன்மை வித்தியாசம் கூட இருந்தாங்க லைன் சேர்க்கை அவரோட குறைய இருந்தா பங்குக்கு வலிச்சது. இப்போ பங்குக்கு வலிச்சது வைக்கிறது இதுக்குள்ள நம்ம பார்க்க விடுது. யார் யார் பாருங்க 15ஆம் கூட்டத்துக்குள்ள உருவாக்க மாணவர்கள் நைட்ரஜன் கேள்விகளை இருமுனை திருப்பவர்களுடைய பங்குக்கு வலிச்சது உருவாக்கி நைட்ரஜன் புஸ்பேட் வந்திருந்தா பொதுவாக யாரோட உருவாக்குவாங்க? யாரோட நைட்ரஜன் அல்லது புஸ்பேட் வந்து பரப்பவுள்ள அவர் 3 தடவை உருவாக்குவாங்க. எப்படி NCl3 PH3 HCl3 எப்படி 3 அதோட சேருவாங்க. ஹைட்ரஜன் அழிக்கலாம் அல்லது அரசன்கள் அழிக்கலாம். இந்த மாதிரி சேரும். எந்த அடிப்படையில் சேருவது தான் ஒரு எல்லாம் வரும். கேட்டிருக்கிறோமே இலத்திரன் இருமுனை திருப்பு வர முடியாது. இந்த சேரும் இருமுனை திருப்புதலை ஈர்க்காம விளையாடு. சரியா இருமுனை திருப்பு வர முடியாது. தனிச்சோறு அதாவது இருமுனை திருப்பு தனிச்சோறு இலத்திரன் வந்தாலே அவர்கள் அறிவிங்க அவர்கள் அறிவிங்க திருத்துவன் எப்படி அதாவது சுற்றாயலம் சுற்றாயலம் வேறுபன்மை இருந்தாலே அவருக்கு பிசிக்ஸ்ல விளைவிச்ச போறேன். சரியா ரெண்டாவது என்னது தனிச்சோடு இல்லத்திறன் அறிவாகும். தனிச்சோடு இல்லத்திறன் இதுக்கு அறிவாகும். தனிச்சோடு இல்லத்திறன் இருந்தாலே அவருக்கு சுற்றாயலம் வேறுபடாமலுக்கு எல்லாரும் ஒரே ஆட்டம் இருக்காங்க. அதுலேயும் அவருக்கு தனிச்சோடு இல்லத்திறன் இருந்தாலே அவருக்கு சொல்லுவோம். அவருக்கு எருமனை திரும்ப யார் யாரை தவிர எக்ஸப்ட் நேர்கோடு தலைச்சது. நேர்கோடு தலைச்சது. சரி ஏன் தலைச்சது இந்த மாதிரி இருக்காங்க. 4 பேர் 90 ரூபாய் இருக்காங்க. இவர் இழுக்கிறது இவர் சமநிலைப்படுத்துவாங்க. சரியா இந்த திசையில இவர் இருக்கிறது இந்த இருக்கிற சமப்படுத்துவார். அப்ப இதுல வந்துட்டு விளைவு செய்யாது. அதே நேரம் நேரோடு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் இருக்கிறது என்ன செய்வார்? இவர் இருக்கிறது இவர் சமப்படுத்துவார். இந்த விளைவு செய்வார். எல்லாரோட இவர் இருக்கிறது இவர் இருக்காரு இவர் சமப்படுத்துவார். வேறுபடாமல் தனிச்சோடு இல்லத்தின வேறுபட்டாலே அவர்களுக்கு இந்த திருப்பூர் யாரையாவது தவிர மேற்பட தலைச்சேர்த்து அவருக்கு தனிச்சோடு இருந்தாலும் என்ன செய்வோம்? சமநிலைப்படுத்தப்பட்ட இருமை திருப்பூர். இப்போ NH3 NCl3 அப்போ அவர்களை பார்க்கக்குள்ள 2 பேரும் இந்த மாதிரி ஆக்களை பார்க்குறேன். ஒரே மாதிரி நடப்பது அவர்களுக்கு சுற்ற எல்லாரும் வேறுபடல. இப்போ நம்ம தனிச்சோடு இல்லத்தை இருக்காரு. சரி தனிச்சோடு இல்லத்துக்கு தருது NH3 வடிவத்தை நடந்து வரப்படும். இந்த மாதிரி வரப்படும் 3 கமாவுக்குன்னா 3 இந்த மாதிரி வரப்படாது. ட்ரெயிலும் வேறுபடாது. அதை மட்டும் வச்சு எடுக்கலாம். இப்போ 2வது தனிச்சோடு இல்லத்துல இருக்கான்னு பார்க்கணும். இந்த தனிச்சோடு இல்லத்துக்கும் இது என்ன ஒரு கிளேவிஸா இருக்கு. சரி தனிச்சோடு இல்லத்துல இருக்கும் நேர்கோடு தலைக்கிற வடிவமும் இல்லை அப்படிங்கிற சரி அப்படின்னா இருமுனை திருப்பி இருக்கணும். இப்போ சென்னை கான்செப்டுக்குள்ள இந்த இடத்துல பொஸ்ட் போட்டாலும் அதை தான் சரி அவரோட சேர்வையில இலத்திரன் சொல் கேத்திரன் இந்த வடிவம் சேர்வோட வடிவம் முதலாவது வடிவத்தை கேட்கல முதலாவது வடிவம் முதலாவது அடுத்து இலத்திரன் சொல் கேத்திரன் 2வது. வடிவத்தை பார்த்தீங்கன்னா 3,3 முக்கோண பூம்பகம் முதலாவது வடிவம் வந்து முக்கோண பூம்பகம்.
சரி, இலத்திரன் சோடிக்கு எதிரான வடிவமைப்பை சுற்றையலானும் அதுக்கு வந்து தனிச்சோடி இலத்திரம் சுற்றையலாம் மூணு தனிச்சோடி ஒன்று நாலு நாலு சொன்னால் SP3 வடிவம் SP3 கலப்பெடுக்காது SP3 என்ன வரும் ஆன்சர் சரி 15வது H2O2 H2O2 ஓர் ஒட்சிசன் அணுவைச்சுள்ள உள்ள இடத்தவன் சொல் கேந்திர கணித வடிவமும் கலப்பு வகையும் கிடைக்கும். சரி, H2O வடிவம் அவன் தெரியும் திறந்த புத்தக வடிவம் படிக்கிறீங்க. சரி, எப்படி வரக்கூடாது இந்த மாதிரி வரக்கூடாது இந்த மாதிரி வர வடிவம் H2O2 ஸ்பெஷல் வடிவம் படிக்கிறீங்க. ரைட், அப்போ ரெண்டு பேரும் சமனான தான் எடுக்கிறாங்க. இதை கேள்விப்பது ஓர் ஒட்சிசன் அணுவைச்சுள்ள இலத்திரன் சொல்லி கேத்துறாங்க. அப்ப ஒரு சீசன் பத்தி பாத்தீங்கன்னா 2 சிக்மா பிரிக்காரு, 2 சனிச்சோடி பிரிக்காரு, 4 சோடி இருக்கு. 4 சோடி எல்லாம் SP3 கலாம் SP3 கலாமே நடக்கும். இலத்திரன் கேத்துறாங்க வடிவம் வந்துட்டு 4 எடுக்கும். சரியா, இலத்திரன் சொல்லி கேத்துறாங்க கலப்பு வகையும் கிடையாது. அப்ப கேத்துறாங்க வடிவம் என்ன வடிவம் வராது. அதே நேரம் கலப்பொன்று SP3 சரி, ஆனா 3 விஷயம் இருக்குது குழம்பு இருக்காது. ஒன்று கேத்திரகணி வடிவம் கேத்திரகணி வடிவம் கேத்திரகணி இலத்திரன் சோடி கேத்திரகணி வடிவம் இலத்திரன் சோடி கேத்திர சரி, இதுல கேத்திர கணித வடிவம்ன்றது நம்ம சும்மா பார்த்து கூட எடுக்கிறது. எப்படி 3 கமா 1 2 கமா 1 இப்ப பார்த்தோம்னா 1 2 4 2 சிக்மா பிணைக்கும் 2 சனிச்சோடியும் இருக்கு. 2 சிக்மா பிணைக்கும் 2 சனிச்சோடியும் வந்தா என்ன வடிவம் ஆகுது? கோணல் அல்லது டி வடிவம் கோணல் 2 கமா 2 2 கமா 2 2 சிக்மா பிணைக்கும் 2 சனிச்சோடி 2 கமா 2 சொன்னா அவங்க 4 கலப்புக்குரிய இருக்காது. அப்படி என்ன 4 கணக்கு அடிக்கணும் கலப்பு SP3 கலப்பு 4 சோடி 2 சிக்மா 2 சனிச்சோடி இப்போ 4 இருக்கிறாரு 4 SP3. அப்போ அதுக்குரிய இலத்திரன் சோடி கேந்திரகணிதோடு SP3 4 குழந்தை கேட்டது கேந்திரகணித வடிவத்தை இலத்திரன் சோடி கேந்திரகணித வடிவத்தையும் கலப்பைங்கிறது. சரி, ஆன்சர் பண்ணிட்டு 16 மூன்று கேள்வி பின்வருவனவற்றும் சரியானது அல்லது சரியானது கேட்கலாம். ஏனஸ் வெதபோர்ட் ஜே.கே. தொம்சனின் பிளம்பரிங் மாதிரியை பிழை என நிரூபித்தார். அவன் தெரியும் இந்த கொள்கையில அம்மாவுடைய கொள்கையில முதலாவது யாரு வந்தாரு? டால்டன் முதலாவது. சரியான டால்டனுக்கு பிறகு ஜே.ஜே. என்ன செய்ய பிளம்பரிங் மாடல். அதுக்கு பிறகு ரதபோர்ட் வந்தாரு. ரதபோர்ட்டை கோல்மன்ல வந்தாரு. அதுக்கு பிறகு வந்தவர் நீங்கோர் சக்தி மாற்றம். அப்போ ஒவ்வொரு ஆளும் என்ன செஞ்சாங்க? முன்னுக்கு ஒரு ஆள் செஞ்ச கருத்துல இருக்கிற பிழையை அவர் திருத்தி அமைச்சு அடுத்தடுத்த கொள்கைகளை போட்டு வந்துட்டு செஞ்சாரு. ஜே.ஜே. தோம்சன் வந்து பிளம்படினார். அப்படின்னு என்ன செய்யறாரு? கருவு இடத்துல வந்து எப்படி குடிங்களை பிளன்ஸ் தோங்குமோ அதே மாதிரி தொங்கிரியும் சொல்லி சென்றாரு தோம்சன். ரத போட்டு வந்து என்ன செஞ்சாரு? அப்படி இல்லை, அணுவுக்குள்ள இலத்திரன் புரோத்தன் இந்த மாதிரியான மக்கள்லாம் விதிக்காங்க. இது சம்பந்தமாக வைக்கிறது எப்படி கருவை சுற்றி இலத்திரன்கள் கோல் மண்டலத்தில் எப்படி கோல் மண்டலத்தில் சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி வருதோ அதே போல கருவை சுற்றி என்ன செய்வாங்க? இலத்திரன் சுற்றி வராங்க. அல்பா சேர்கள் பரிசோதனை கருவுக்குள்ள நேரேற்றம் தெரியும் சரிவாக்கப்பட்ட எல்லாமே அந்த உப்பு ஊற்ற என்ன செஞ்சாரு? சரி, ஆவர்த்தன அட்டவணையில் ஆவர்த்தன வழியே இடமிருந்து பலமாக அணுக்களின் முதலாம் அயனாக்க சக்தி தொடர்ந்து அதிகரிக்கும். எப்படி அவனுக்கு தெரியும்? இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஆவர்த்தனத்தை எடுத்த மாட்டார். இந்த மாதிரி கூட்டம் என்ன செய்வாரு?
ஒன்றுல இருந்து 2 தொடர்ச்சி அதிகரிக்காது. 3வது திருப்பி குறைவாரு. திருப்பி 4, 5, 6 கூடுவாரு. திருப்பி 6வது குறைஞ்சி இந்த இடங்கள்ல வந்துட்டு நம்ம இந்த உறுதியாக இருக்கணும். இவர் வந்து NS2 இருப்பாரு 2ஆம் குரூப் வந்துட்டு. இப்ப அந்த 2வது NS2 இருப்பாரு. 3வது வந்துட்டு NS2 NP1 இருப்பார். இந்த இடத்துல இவர் வந்து ஒரு நிரம்பல் நிலையில இருக்கார். முழு நிரம்பல் S2 நிரம்பல் நிலை. இவர் P1 இவர் நிரம்பல் இல்லை. நிரம்பல் இல்லாத டக்குனு இருக்கும். அதுக்கு எப்பயுமே செய்யும் உறுதிப்பாடு கூடி இங்கே எல்லாம் இருக்கும். முழு நிரம்பல் அரை நிரம்பல் அவங்களுக்கு உறுதி கூட சரி. ஆனா மற்ற நிலைகள் உறுதி குறையும். அணுக்கள் தாக்கம் நிலையில என்னதுக்காக இயற்கையில அவங்க உறுதியை விரும்புறது. ஏற்கனவே உறுதியில இருக்கிறவரால நம்ம உறுதி குழப்பியாக இனத்திறன் அகற்றது ஒரு கூடுதலான வடிவம். அதனாலதான் இந்த NS2ன்றது அதாவது இந்த 2ஆம் குரூப் கூடியால் 3ஆம் குரூப்பை பார்க்க கூட இருக்கு. இவர் உறுதி கூட இவர் உறுதி குறையும். அதே போலதான் இங்க இவர் எடுத்துருக்காரு. இங்க NS2 NP3 எழுதிப்பாரு. இது அரை நிரம்பல் நிலையில் இருக்காரு. இங்க NSP NP4. அப்ப NP3ல உறுதி வந்து NP4 கூட இருப்பாரு. அப்ப அவர்ல இந்த ஒரு இல்லத்திலான கலெக்டர் கூடுதலான சக்தி கொடுக்குறது தெரியும். இங்க சொல்றோம் தொடர்ந்து அதிகரிக்கிறது பொதுவாக அதிகரிக்கிறது சரியான சிக்மா பிணைப்புகள் ஒபிட்டல்களின் நேர்கோட்டு மேற்பொருந்துகிறாலே சிக்மா பிணைப்புன்றது ஒபிட்டல்கள் நேர்கோட்டு மேற்பொருந்தியால உருவாகணும். நம்ம போன இன்னும் நேர்கோட்டு அணு ஒபிட்டல் நேர்கோட்டில் பொருந்தலாம் அல்லது கலப்பு ஒபிட்டல் சேர்ந்து உருவாக்கலாம் அல்லது அணு ஒபிட்டல் கலப்பு ஒபிட்டல் சேர்ந்து உருவாக்கலாம். சரியா அப்ப அந்த கூட்டு சரி. அதே நேரம் பைப்பிணைப்புகள் எப்படி உருவாகும் பார்த்தோம். பைப்பிணைப்பு எப்படி உருவாகும்? பைப்பிணைப்பு வந்து கலப்போட ஈடுபாடாக பக்கவாட்டு மேற்பொருந்துகிறது. அதையும் பார்த்தோம். சரியா சிக்மா பிணைப்புகள் ஒபிட்டல்கள் மேற்பொருந்துகையால் உருவாகின்றது. சரி. அடுத்தது 8 மூலப்பொருள் 2 சிக்மா பிணைப்புகளும் ஒரு பைப்பிணைப்பு காணப்படுகிறது. 2 மூலப்பொருள் போதும் இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் 2 பேருக்கு வர பழக்கம் 1வது நடக்குது. அது சிக்மா ஒரு சிக்மா பிணைப்பு 1 அதே நேரம் பைப் பிணைப்பு நிச்சயம் பைப் பிணைப்பு 2 பேர் கடையில் வரும் 2 பைப் பிணைப்பு என்ன 2 சிக்மா பிணைப்பு ஒரு பைப் பிணைப்பு. அப்போ நமக்கு வந்து ஏஎன்சி வேணும். ஏஎன்சி ஆன்சர் எத்தனை ஆகுது? ஏஎன்சி ஆன்சர் வந்து 5ஆகும். இது 5வது ஆன்சர். அடுத்தது ஐதரசன் அந்நிறமாவை சம்பந்தமான பின்வரும் கூட்டுகளில் எது அல்லது எதை உண்மையற்றது சரியான உண்மையற்ற என்பதை ஹைலைட் பேப்பர்ல ஹைலைட் பண்ணி தருவாங்க. இருந்தாலும் இந்த பேப்பர் செய்யறதுலேருந்தே ஹைலைட் பண்ணி வளைவாங்க. அப்பதான் மிஸ்டேக் நல்லா குறையும். சரியான என்ன தெரியும் N7 4 N7 நடைபெறும் தாண்டல் எஸ் பீட்டா போட்டு அப்ப இந்த வரைக்கும் வெளிமட்டத்திலிருந்து 1ஆம் சக்தி மட்டத்துக்கு வரது நான் சொல்லுவேன். அவரை வந்து லைமன் தொடரும். அது சரியா அவரை வந்துட்டு லைமன் தொடரும். சரி. அவர் என்ன செய்வார்? வெளிசக்தி மட்டத்திலிருந்து 1ஆம் சக்தி வெளிசக்தி மட்டத்தில் 2ஆம் சக்தி மட்டத்துக்கு வர பாவனர் 3ஆம் சக்தி மட்டத்துக்கு வர பாசல் 4ஆம் சக்தி மட்டத்துக்கு வர பிரெக்கெட் 5ஆம் சக்தி மட்டத்துக்கு வரவர் டிஃபன் சரியான இதுல கேட்டுகிறது N7 வரும். N7 வரவர் பாமர் தொடர் தெரியும். இவர் பூமி பகுதியில் இருக்கிறவர். இவர் விசிபிள் அதாவது கற்புல நாங்கள் பாமர் இதெல்லாம் ஐஆர் பகுதி செங்கில் பகுதி கல்வி அப்ப பார்ப்போம். 2ஆம் சக்தி மண்டலத்துக்கு வெளிசக்தி மண்டலத்துக்கு இவரை பார்க்க ஒன்று இவரை பார்க்க இவருக்கு சக்தி இவரை பார்க்க இவருக்கு சக்தி இவரையும் பார்க்க இதாருக்கு சக்தி. சரி எனக்கு வெளிநோக்கி போக சக்தி மட்டங்கள் சக்தி அதிகரிக்கும். சக்தி மட்டங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசமே நான் இருக்கலாம் குறைஞ்சிட்டு போகிறேன்.
தரிக்கிற சக்தி வித்தியாசத்தை பார்க்க தரிக்கிற சக்தி வித்தியாசம் குறையும். போக 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 சக்தி வித்தியாசம் குறைஞ்சிட்டு போகலாம். இது தெரிஞ்ச விஷயம். சரி, இப்ப இந்த கற்புலனாகும் பகுதியில் 3 கலர் 4 கலர் எடுப்பாங்க. நம்ம தெரியும் ஹெச் ஆல்ஃபா, ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. ஆல்ஃபாவாக பீட்டா சக்தி கூட, பீட்டாவாக காமா, காமாவாக டெல்டா. அதே நேரம் இந்த இருக்கிற விசிபிள் ரேஸ்ல நமக்கு தெரியும் விஜியர்ல வந்துட்டு வேறு சக்தி கூட சக்தி தான் கூட இந்த திசைகள் அதிகரித்து போகும். இதுலையும் வருகிறவங்க 4 பகுதி 4 கலர் வந்து விளக்கப்படுறாங்க. பகுதியில் யாரு வருகிற சிவப்பு, சரி, சிவப்பு. அடுத்தது பச்சை, நீலம், சரியா, நீலம். அடுத்து வரை சரி, 4 பேரும் அந்தந்த கலருக்கு எது அந்தந்த கலரால காட்டும். நம்ம எதிரியும் தருகிறது அல்ஃபா வந்துட்டு சக்தி குறைஞ்சது, சக்தி குறைஞ்சது ரெட் கலர் காட்டணும். பீட்டா வந்துட்டு அடுத்த கலர் வந்துட்டு கிரீன், பவர் வந்துட்டு கிரீனை காட்டணும். காமா வந்துட்டு ப்ளூவை காட்டணும். டெல்டா வந்துட்டு வயலட்டை காட்டணும். சரிங்களா? தெரியும் சக்தி குறைஞ்சவர் இரண்டாம் சக்தி மட்டத்துல வந்து குறைய சக்தி இருக்கிறவர் யாரு? சோப்பு கலரால காட்டணும். சோப்பு கலரால காட்டணும். சரி, இடத்துக்குள்ள சக்தி குறைஞ்சவர் சோப்பு கலர் காட்டணும். அடுத்து வந்துட்டு பச்சை, பச்சை பவர் பீட்டா. அடுத்தவர் வந்துட்டு நீலம், அடுத்தவர் வந்து சரி, ஒவ்வொரு ஆள்களையும் சரி. இப்ப கேள்விதான், கேள்வி என்ன சொல்றான்? என் 4 என் 2 நடைபெறும் தான். என் 4 2க்கு 2க்கு வருவது என்ன போடுவது? அது வந்து பீட்டா போடுறது. என் 4 என் 2க்கு வரவர் பீட்டா போட்டு விடுகிறாரு. அப்ப சரியான என்ன கலர் ஆகுது? அவர் பச்சை நிறம் எடுத்திருக்காரு. சரியான சரியான. அடுத்தது பி, சக்தி மட்டங்கள் என் முடிவில் இருக்கும் என் 1க்கும் இடையே உள்ள சக்தி வித்தியாசம். முடிவிலிருந்து 1க்கு வரவாறு அதை வந்து நம்ம என்ன செய்வோம்? ஐதரசன் அயனாக்க சக்தியை தெரியும். அந்த பேரும் சரியானது. பி சரி. சி வந்து இருப்பாங்க, நிறமாலையில் உள்ள ஒவ்வொரு கோடும் ஐதரசன் அணுவில் உள்ள ஒரு சக்தி மட்டத்துக்கு நிற்கும். ஒவ்வொரு கோட்டையும் என்ன செய்வான்? ஒரு சக்தி மட்டத்துக்குள்ளே அந்த கூட்ட கொஞ்சம் இங்கே வச்சுட்டு பார்ப்போம். சில நேரங்கள்ல சக்தி மட்டங்கள் இருக்குது. நம்ம இந்த தொடர்ல பார்க்கக்குள்ள தொடர் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு நிறைய சின்ன கோடுகள் இருக்கு. அவ்வளோ சேர்ந்தா ஒரு சோடான காலை போட்டு நிறமாக இருக்க கோடு நிறமாக அடுத்த சக்தி மட்டங்கள் என் 2, என் 1, என் 2, என் 1, என் 2, என் 1 வித்தியாசம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள சக்தி வித்தியாசம். யாருக்கு தான் இந்த அறிகிற சக்தி வித்தியாசம் கையில் சக்தி வித்தியாசம். சக்தி மட்டங்கள் என் 3, என் 2 இந்த அறிகிறது ஆகியவற்றுக்கிடையே உள்ள சக்தி வித்தியாசத்தை பார்க்க சிறிய என்ன சொல்றான்? உண்மையா யாரும் கூட இந்த அறிகிறவர்களும் கூட என்ன வெறுக்குறை இருக்கு. கருவுல வெளிநாட்டி செல்லும் போது சக்தி மட்டங்களில் சக்தி அதிகரித்து போகும். சக்தி மட்டங்களுக்கு இடையில சக்தி வித்தியாசம் குறைஞ்சி போகும். அப்ப இவன் சொல்றான் என்னுடைய வெளியால் இருக்கிற சக்தி வித்தியாசம் கூடன்னு சொல்றான். ஆகவே இந்த கூட்டில சரியான இந்த கூற்று பிழையான கூற்று சரியான. ஆகவே ஆன்சர் வந்து இது ஏ பியும் சரி. ஆன்சர் வந்து 24 சாரி உண்மையற்றது சிஎம்டி 24
அடுத்து 18வது SiF6 2 மைனஸ் SiF6 2 மைனஸ் அயனின் சிலிக்கன் அணு பற்றிய பின்வரும் தொடர்புகளில் எது அல்லது எவை உண்மையானது? SiF6 2 மைனஸ். அப்போ எனக்கு தெரியும் சிலிக்கன் வந்து 4, அதே நேரம் ஃப்ளோரின் வந்து 6 7 42, அதே நேரம் 2 இலத்துக்குமே ஏற்றிக்காங்க 42 2 44 4 48, அது 8 இருக்கா 6 48, அப்போ 6,0 6,0 10 எதிர்க்கு எப்படி மதிவாக போகணும். சரி இதை கேட்கா உண்மையான கூட்டுகளை கேட்கணும். உண்மையான சரி சிலிக்க சம்பந்தம் தான் கேட்கலாம். சிலிக்க சம்பந்தம் நம்மளோட ஏன் கூட்டு கேட்கலாம். எஃப் அணுக்களால் என்னும் சூழப்பட்டுள்ளது. சரி அது எனக்கு அப்படின்னு அந்த கூட்டு சரி ஆகும். சரி அதன் வலுவளவு 6 இலத்தின் உண்டு. சரி வலுவளவு 22 சரி பிசிடி எல்லாம் வலுவளவு எத்தனை 22 இதுல 9 சரி வரும். 6 14 12 சரி எத்தனை வருது இவர்களுக்கு 2 4 5 6. அடுத்தது இந்த ஃப்ளோரினால பங்கிடப்பட்டது 2 3 4 5 6 எத்தனை மொத்தம் 22 சுற்றி வர 12 22 சரியா அது 19வது பின்வரும் கூற்றுகளை எது அல்லது எவை சரியானவை சரியான கூற்றுகள் தான். சரி பாருங்க கதோட்டு கதைகள் கதோட்டிலிருந்து ஆரம்பமாகி கதோட்டிலிருந்து ஆரம்பமாகி கதோட்டு கதை கதையிலிருந்து ஆரம்பிச்சு அனோட்டம் நோக்கி போகும். மேற்கதிர்கள் பயன்படுத்தப்பட்ட வாயுவில் வந்து உருவாக்கப்பட்டு யார் நோக்கி போவார் கதோட்டு நோக்கி போறது. கதோட்டு கதைகள் கதோட்டில் பயன்படுத்தப்பட உருவாகிட்டு சரியான கதோட்டு கதைகள் மின்காந்த கதிர்களுக்கு உருவாகியாகும். மின்காந்த கதிர்களுக்கு ஏற்றம் எதுவும் இல்லை. திடீர் ஏற்றம் என்ன செய்வார் மின்காந்த புலங்கள் வந்துட்டு அவரை திரும்பல காட்டுவார். கதோட்டுகள் மின்காந்த புலங்கள் திரும்பல காட்டுறாரு அவருக்கு ஏற்றம் தெரியுது. ஆனா மின்காந்த கதிர்ப்புகள் செய்யாது திரும்பல காட்டாது. அதே நேரம் வேகத்துல மின்காந்த கதிர்ப்புகளோட வேகத்துல கதோட்டுகள் கிட்டத்தட்ட 90% வேகத்தை காட்டுவாரு. அந்த இயல்புகளை வித்தியாசப்படுவார். கதோட்டுகள் மின்காந்த கதிர்ப்புகளோட வகை என்பது இல்லை வகை இல்லை. நேர்கதிர்கள் அனோட்டிலிருந்து ஆரம்பமாகின்றது. அனோட்டில் பயன்படுத்தப்பட்ட வாயுகள் அந்த கூற்றும் இல்லை. கதோட்டு கதை குழாயில் அணுவட்ட மூலக்கூறு ஒன்றில் இருக்கு நிலத்திறனை அகற்றும் போது நேர்கதைகள் உருவாகும். நேர்கதை வந்து வாயுவிலிருந்து வருது. வாயுவில எப்படி ஒரு அணு அல்லது ஒரு மூலக்கூறுல இருந்து இல்லத்தின் அகற்றோடு என்ன செய்வாரு நேர்கதை ஏயும் சரி 19வது. ஆகவே அனுசரத்தினாவது அடுத்து 20வது எஸ்பி கலப்பாக்கம் அடைந்த அனுபவம் பின்வரும் போது உண்மையான கூட்டு அல்லது சரியான பாருங்க எப்பொழுதும் பிஎஸ்சிபிஎஸ் சோடிகள் 2 காணப்படும். எஸ்பி கலப்பு சேர்ந்தா எத்தனை சோடி 2 சோடி 2 சோடி இருந்தால் பிஎஸ்பி 2 சோடி இருந்தால் எஸ்பி கலப்பு 2 சோடி இருந்தால் எத்தனை 2 சோடி இருந்தீங்கன்னா எஸ்பி கலப்பு 3 சோடி இருந்தீங்கன்னா பிஎஸ்பி சோடி எப்படி சிக்மா பிணைப்புகள் எண்ணிக்கை அடுத்த தனிஜோடி எண்ணிக்கை SP2 4 இருந்தா SP3 5 இருந்தா DSP 6 இருந்துச்சுன்னா D2 SP இந்த மாதிரி பார்த்து சரியான இப்போ SP கலப்பாக்கம் இருந்தாலும் என்ன இருக்காது அவருடைய 2 சோடி இருக்கும் சரி மும்மை பிணைப்பை உருவாக்கலாம். உதாரணமா SP கலப்பு வாரத்தை 2 உதாரணத்தை நம்ம போட்டு பார்க்கணும். பொதுவாக வச்சுட்டு நீங்கள் குழம்புல 2 உதாரணம் ஒன்று பெர்லியம் ஹைட்ரைடு கொண்டிருக்கும் இன்னொன்று கேன்சர் எதிர்பார்ப்போம். சரி பெர்லியம் ஹைட்ரைடு எடுத்தோம்னாலும் சிக்மா பிணைப்பை பார்த்தோம்னா 2 சிக்மா பிணைப்பு அதே நேரம் அவர் தனிச்சோடி இல்லாததுன்னு இல்லையா அவர்கள் இருக்கிற 2 சோடி எல்லாருமே செய்வாரு. அப்படி இருக்கிற 2 சோடி என்ன கலப்பு SP கலப்பு. அதே நேரம் இவர்களை பார்த்தோம்னா இவர்களையும்
இவரே வந்து ரெண்டு சோடி எஸ்பி கலப்போ போடும். சரி, இப்போ உண்மை பிணைப்பை உருவாக்கலாம். உண்மை பிணைப்பு என்ன செய்யலாம்? எஸ்பி கலப்போ வந்து இது வந்து உண்மை பிணைப்பு உருவாக்கலாம். உண்மை பிணைப்பை உருவாக்கலாம், ஒற்றை பிணைப்புகளை உருவாக்கலாம். அதான் சேர்க்கை பொறுத்தது. உண்மை பிணைப்பை உருவாக்கலாம் என்ற அது சரியான. எப்பொழுதும் சிக்மா பிணைப்புகள் இரண்டு தோன்றுதல் வேண்டும். எப்பொழுதும் சிக்மா பிணைப்புகள் இரண்டு தோன்றுதல் வேண்டும். இந்த இடத்த வந்துட்டு என்ன செய்வாங்க? இங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு குடியிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா சரி, இந்த மாதிரி போகல நான் பார்க்குறேன். சிக்மா பிளஸ் பை பிணைப்புகள் இருந்துச்சு. அவரை தனிச்சோடியும் பிரிக்கலாம். அவர்ல தனிச்சோடி ஒரு இடத்துல நிச்சயம் பிரிக்கலாம். ஒரு சிக்மா பிணைப்பு பிரிக்கலாம். ஒரு சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடி இடத்துல வந்து ரெண்டு சோடி வந்துடும். எஸ்பி கிரிக்கலாம். எஸ்பி கலப்பாக போவேன். ரெண்டு சிக்மா பிணைப்பு எப்படி பிரிக்கும் என்று இல்லை பொங்கல் வர போக சந்தர்ப்பம் வராது. இல்லையா எப்போதும் வராது. ஆனால் ரெண்டு சிக்மா பிணைப்புகள் இருக்கலாம்னு சொல்லி தான் தெரியும். எப்பொழுதும் பை பிணைப்பு ஒன்றேனும் தோன்றுது. பை பிணைப்பு பாருங்க, இந்த கண்டிஷன்ல பை பிணைப்பு தேவையா? ரெண்டு சிக்மா இருக்கு. எப்போதுமே பை பிணைப்பு தோன்றணும். சரி, அடுத்தது 21வது. கற்றையின் ஆரை பருமன் குறையும் போதும் ஏற்றம் அதிகரிக்கும் போதும் முனைவாக்கம் அதிகரிக்கின்ற முனைவாக்கம் திருப்பி பார்த்து முனைவாக்கம் முனைவாக்கம் பங்குட்டி வளர்ச்சி நேர்வு திருப்பி கதைக்கலாம். சரியான திருப்பி கதைக்கும் மட்டும் முனைவாக்கம் பங்குட்டி வளர்த்தன்மைக்கு நேர்வு பங்கும்போது. அதே நேரம் அயன்தன்மைக்கு நேர்மாறு வீதம். சரியா முனைவாக்கத்தை கதைக்கக்குள்ள கற்றையன் ஒரு மாதிரியாகும் அன்னையன் கற்றையன் இருந்தால் கற்றாயன் சரியான கற்றையன் அன்னையன் கற்றையன் இருந்தால் அவளை முனைவாக்கும் வலுவன் செல்வது வலுவன்கள் அல்லது முனைவாக்கும் திறன். சரியான அன்னையனா இருந்தால் முனைவாகும் தன்மை என்று. சரியான இந்த சொல் வந்து கட்டையங்கள் முனைவாக்குவாங்க, அன்னையங்கள் முனைவாகுவாங்க. சரியான இப்ப இதுல ரெண்டு பேர்லையும் பார்க்குற விஷயம் முதலாவது ஏற்றம். ஏற்றம் கூடணும். முனைவாக்கு அதிகரிக்கிறதுக்கு கற்றையன் அன்னையன் ரெண்டு பேர்லையும் ஏற்றம் கூடணும். ஏற்றம் கூட கூட முனைவாக்கம் கூடுவோம். அதே நேரம் பருமன் நல்லது ஆறு, பருமன் நல்லது ஆறு. கற்றையனுக்கு பருமன் குறையணும், பருமன் அல்லது சரி பாருங்க என்ன சொல்றான்? கற்றையின் ஆரையின் பருமன் குறையும் போது ஆரையில பருமன் குறையும் போது ஏற்றம் அதிகரிக்கும் போதும் முனை வாக்கும் இயல்பு அதிகரிக்கும். அப்ப கற்றையின் முனை வாக்குவாரு, முனை வாக்குற இயல்பு என்ன செய்வாங்க? சரியா அதே நேரம் சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் வேறு ரெண்டு பேரையும் பார்ப்போம். சரி, வேறு ரெண்டு பேரையும் பார்ப்போம். இதுல ரெண்டு பேர்லையும் குளோரின் ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதோட தீர்மானிக்கப்படுறது கற்றையன் NA+. இது ரெண்டு பேர்லையும் நாடுக்கு என்னட்டு பொட்டாசியத்துக்கு அயன் பருமன் கூட ஏற்றம் சமனரிக்காது. ஏற்றம் சமன் ஏற்றம் எடுத்திருந்தா ஏற்றம் ரெண்டு பேருக்கும் சமன். பருமன் எடுத்திருந்தா வெறும் பருமன் கூட. இதுல இருந்து பருமன் கூடின முனைவாக்கம் யாரு கூட? முனைவாக்கம் கூடிய பருமன் கூடின பருமன் குறைஞ்சாலுக்கு முனைவாக்கம் கூட. பருமன் குறைஞ்சாலும் யாரு? NaCl KCl பார்த்து சரியா NaClக்கு பருமன் குறை சோடியத்துக்கு பருமன் குறைஞ்சாலும் சொன்னா முனைவாக்கம் சரியா முனைவாக்கம் கூட. முனைவாக்கம் உண்டானா பங்கு தன்மை. ஆனா முனைவாக்கம் கூடினா ஐந்தன்மை குறையும். ஐந்தன்மை நேர்மாறு சமமானது. சோடியம் குளோரைடை விட KCl அயனியம் பூஜ்ஜியம். ஆகவே ஆன்சர் வந்து
விளக்கம் அறிக்கை பார்க்க பார்த்தா நம்ம முனை வகுப்பு வச்சு நடத்திட்டு போகிறோம் நம்ம ஆன்சருக்கு 22வது HCOF4 மையானவின் மைய அதுவும் 5 பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை ஒரு தனிச்சோடி இலத்திரன் கொண்டது. சரியா ஒரு வடிவத்தை கேள்வி பார்ப்போம். HCOF4 செனன் வந்து 2 ஆக்சிஜன் 6 7 4 28 28 34 42 8 ஆப்பிரிக்கா 40 அங்கால ஒரு தனிச்சோடி வடிவம் என்ன மாதிரி வருவது சரி இதுல பாருங்க கேட்டிருக்கிறது மைய அளவு 5 பிணைப்பு ஜோடி இலத்திரன்களையும் ஒரு தனிச்சோடி எத்தனை பிணைப்பு ஜோடி 2 3 4 5 6 பிணைப்பு ஜோடி இலத்திரன்களும் சரியா 6 ஜோடி 6 பிணைப்பு ஜோடி இலத்திரன்களும் ஒரு தனிச்சோடி இருக்கும். அடுத்தது அவரோட வடிவத்தை கேட்கலாம். HCOF4 வந்து சதுர வடி பூம்பா வடிவு சரியா 4 பேரும் சதுரத்தில் அடிப்பாங்க. இந்த மாதிரி இவர் வந்துட்டு பின்னாடி வைக்க போறாரு சதுர அடி பூம்பா இல்லை சதுரம் நேர பூம்பா வரும் சரியா சதுர அடி பூம்பா பண்ணுறது. முதலாவது சரி 2வது இல்லை சரி சொன்னா அவசரத்தில் ஆகுது சரி அடுத்த 23வது சோடியத்தின் உலோகத்தினை பொழுது மக்னீசியத்தின் உலோகத்தினை பொழுது நம்ம பார்க்கிறோம். எப்படி உலோகத்தினை பொழுது எப்படி பார்க்கிறோம் உலோகத்தினை பொழுது எப்படி பார்க்கணும் சாப்பாடு என்ன சாப்பாடு வழங்கப்படுற இலத்திரன்கள் எண்ணிக்கையில் அவரபார்க்க இணைப்போக்கு வழங்கப்படுற வழங்கும் இலத்திரன்கள் எண்ணிக்கை அதுக்கு கீழே அவங்க பாருங்க சோடியம் எத்தனையும் கொடுப்பாரு சோடியம் 1 தான் கொடுப்பாரு மக்னீசியம் 2 கொடுப்பாரு உலோகத்தினை போடுங்க போடுது யாரு கூட மக்னீசியம் சோடியத்தின் உலோகத்தினை மக்னீசியத்தின் உயர்வான சொல்லும் உலோகத்தினை வலிமையிலான் என்ன செய்ய முடியும் உலோகத்தினை பதிவில்லை அடர்த்தி பதினிலை இந்த மாதிரியான இயல்புகளை செய்யலாம் சரியா உயர்வான சோடியத்தை விட மக்னீசியத்தின் குறுவல் உயர்வாகும். ஏன் சோடியத்தை பார்க்க மக்னீசியம் 2 இலத்திரனை கூட கொடுக்காரு மக்னீசியம் 2 இலத்திரனை கொடுத்தா சோடியம் 1 இலத்திரனை கொடுக்காரு மக்னீசியத்தில் உலோகத்தினை குறைந்து கூட உலோகத்தினை குறைந்து சரியா சரியான சரின்னு சொன்னா எதனோட விட அசட்டிக் அமிலத்தின் திணிவு உயர்வானது. C2H5OH C2H5OH கார்பனுக்கு 12 24 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் 14 22 24 46 கிராம் சரி அசட்டிக் அமிலம் CH3COOH பவர் 2 கார்பன் இருக்காரு 24 4 ஹைட்ரஜன் இருக்காரு 16 32 36 எதனால இது அசட்டிக் அமிலத்தின் சிந்தி உயர்வான அசட்டிக் அமிலத்தின் எதனால விட அசட்டிக் அமிலத்தின் கொதிநிலை உயர்வானது சரியா ஏன் இவரில் வந்துட்டு எதனோல் வந்துருக்கிற வந்து OH ஹைட்ரஜன் சரியா இவரில் எப்படி இருக்காரு இந்த மாதிரி 2 பிடிக்காது இது 2 இடத்துக்கு வரப்போது நம்ம ஹைட்ரஜன் பிணைப்பு இந்த OH இதையும் வரும் அதே நேரம் கார்பன் இருந்தால் அவர்களையும் வரும் நான் படிக்கும் சக்திகள் பார்க்க இந்த மாதிரி 2 சக்திகள்
இந்த மாதிரியான கடையில் உயர்வான சவர்த்தீஸாக அப்போ பொது நீதிமன்றத்தில் என்ன சொல்லணும் 2 பேருக்கு இடையில் வருகிற மூலக்கூறு கவர்த்தீஸை உடைக்கணும். C25 தான் வரணும். ஐதர் சென்டிங் ஐதர் சென்டிங் வராது வருகிறது ஐதர் சென்டிங் காமன் ஐதர் சென்டிங் உயர்வான ஆர்கானிக் படிப்பீங்க. ஆர்கானிக் படிக்க ஹைட்ரஜன் போடணும் அப்படின்னு ஹைட்ரஜன் 1+ சரியா யாரும் இது கூட கொஞ்சம் அசட்டிகள் தெரிஞ்சது அதான் வந்துட்டு சிறுநாளைகளா கவர்ச்சி இலக்கம் அடுத்தது கேஎம்என போய் மங்கனி உயர்வான உச்சியை காணப்படும். கேஎம்என எப்படி சேர்வு நடுங்க சேர்வு 0 வரைக்கும்னா பொட்டாசியம் +1 எடுப்பாரு. மங்கனீசில தெரியாது. அதை எடுக்கனா நெக்ஸ்ட் எடுக்கும். ஆக்சிஜன் மன்றத்தினை எடுப்பாரு. -8 எடுப்பாரு. சரியாங்க. இப்போ கவுனவுக்கு சமாளிக்கும் 0 சமாளிக்கும். இப்போ எத்தனை எடுத்துக்கணும் பாருங்க. சேர்வு சமாளிக்கணும்னா கழிச்சாங்க ஆக்சிஜன் வருவது x7 +7 எடுத்துக்கணும். மங்கனீஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கக்கூடியது ஒரு +7 சரி. Fe2+ ஆனது அமில KMO5 Fe3+ அவற்சி எடுக்கணும். சேர்வே பாருங்க தொகுதியை Fe2+ இருக்கலாம். அதே போல KMNO4 என்னோட அமிலோட தெரியும். இவர் வந்து +7 ரைட்டாரு. அப்போ Mn+7 ரைட்டுனா மங்கனீஸ்ல சேர்வோம் உயர் ஆக்சிஜன் இருந்தாலும் கடைசாயத்துக்கு மாறுவாங்க. Mn2+ மாறுவாங்க. MnO4- அடிக்கலாம், MnO2 அடிக்கலாம் அப்படின்னு அவரும் செய்வார். Mn2+ மாறுவாங்க. அமிலோட இவரும் செய்வார். +7 +2 யூசேஜ் தாக்கணும். இது மற்ற கூறுகள் அந்த சேர்வை மற்ற கூறுகள் என்ன செய்யணும் Fe2+ 3+ சரி. பார்க்க வேண்டிய எத்தனை உருவச்சி ஏற்றப்படுறாரு, எத்தனை உட்தாழ்த்தப்படுறாரு. தாக்கம் நடக்கிறதுனா வந்து எப்படி கேட்பாரு சீட்டு தாழ்த்தல் தாக்க மாதிரி கேட்பாரு. சரி சரியா சீட்டு தாழ்த்தல் தாக்க நீண்டாடி அந்த வந்து அவர் வந்து கீழ்படி தாக்கம் இருக்கும். சரியா கீழ்படி ஒரு தாக்கம் கீழ்படி நம்ம டேகன் சல்பேட் போன்ற கீழ்படி சரியா Fe2+ அமில KMO Fe3+ அவற்சி அவற்சி ஏற்றப்படுறாரு. சரியானது. ஆகவே ஏன் ஒட்சி ஏற்றாரு அவருக்கு ஒட்சி ஏற்றப்படி அவர் தாழ்த்துறாரு. சரியா அவர் தாழ்த்தப்படுறாரு. அவர் தாழ்த்தப்படுறால என்ன செய்யறாரு மற்ற ஒட்சி ஏற்றாரு. என்ன செய்யணும் ஒட்சி ஏற்றும் கருவி எதிர்த்தாரு. MnO4- Mn2+ மாத்திரம் +7 வந்து +2 மாத்திரம் யாரு Fe. அப்போ அவர் வந்துட்டு தாழ்த்து சரியா இது வந்துட்டு +7 இருக்கிறதால Fe2+ 3+ மாத்திரம். ஆகவே சரி அவன் சொல்றது நாங்கள் சரி